பப்ளி, அங்க எல்லா ஒர்க்கும் கரெக்ட்டா தானே இருக்கு? எல்லா மாடல்ஸும், நம்ப காஸ்டியூம்ஸ் எல்லாமே பக்காவா இதாயிடுச்சுல்ல? எஸ் பாஸ். எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுச்சு பாஸ். நீங்க அத பத்திலாம் எதுவும் வொரி பண்ணாதீங்க. எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மாடல்ஸ் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நம்ப ரேம்ப் வாக் நடக்கிறது மட்டும் தான். ஓகே பப்ளி. உன்னைய நம்பி தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ, இதுவரையுமே நீ ப்ராப்பரா எல்லாமே கரெக்ட்டா தான் செஞ்சிருக்க. ஸோ, இதையும் கரெக்ட்டா செய்வேன்னு தெரியும். பட் இருந்தாலும், ஒரு இதுக்காக தான் கேட்டுக்கிட்டேன். எஸ் பாஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேன். ஸோ, டூ நாட் வொரி பாஸ். அப்போ மா ஓகே. மாடல் எல்லாம் புதுசா வந்திருக்காங்கன்னாங்கல்ல? ஆமா பாஸ். ஒரு நம்பர் 1 மாடல் அரேஞ்ச் ஆயிருக்காரு. ஸோ, அவரோட இதுதான் வந்து இப்ப ரேம்ப் வாக் தான் ஸ்டார்ட் ஆகப்போது. ஸோ, இப்ப அவரு வந்துருவாரு பாஸ். ஓகே. அவர எவ்வளோ சீக்கிரம் நம்ம கம்பெனிக்காக நீ இது பண்ணுவியோ, அவ்வளோ நான் இது பண்ணலாம். எஸ் பாஸ். நான் ஆல்ரெடி அத பத்தி அவங்க மேனேஜர்ட்ட பேசிட்டேன். அவங்களும் ஓகேன்ட்டாங்க. பட் எதுக்கும் நீங்க ஒரு வாட்டி மாடல பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப அவரோடது தானே? எஸ் பாஸ். அவரோடது தான். அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு பெர்சன் என்ன பப்ளி கிட்ட பேசிட்டுருக்காங்க. ஸோ, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அப்படியே ஸ்டேஜ காட்டுறாங்க. ஸ்டேஜில ஒரு பெர்சன் அவ்வளோ ஹேண்ட்ஸமா, அவ்வளோ அழகா ஒரு ஃபுல் ஆஃப் பிளாக் ட்ரெஸ், பிளாக் கோட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டு அவ்வளோ ஸ்டைலா நடந்து வராரு. அத பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே செம்மையா இதாகுறாங்க. அண்ட் அப்போ பப்ளி, பாஸ் இவரு தான் நம்பர் 1 மாடல். பேரு மென். ஆனா ஃபுல் நேம் தெரில பாஸ். ஆனா பேரு மட்டும் ஜியோன்னு சொன்னாங்க. ஸோ இவரு தான் நம்ப இப்போ நியூ மாடல். நம்ப கம்பெனிக்காக நியூ மாடலா எடுக்கிறவரு இவரு தான். ஓ! ஓகே. பேர் என்ன? ஜியோன் பாஸ். என்னது? ஜியோன் ஒன் அப்டின்னாரு பாஸ். ஆனா அவர் ஃபுல் நேம் தெரில பாஸ். ஓகே. ஆ பார்க்க எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கு ஆமா பாஸ். எனக்கும் அப்படிதான் இருக்கு. பட் எனக்கே கன்ஃப்யூஷன் பாஸ். ஓகே. எதுக்கு இதெல்லாம் எதுவும் இல்ல. நீ நம்ம கம்பெனிக்காக அவர ரெடி பண்ணு. எஸ் பாஸ். நான் ரெடி பண்றேன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சனும் சொல்றாங்க. ஸோ, அப்போ அங்க ஒரு பெர்சன் தான். மிஸ்டர் யூங்கி. ஆ எஸ். சொல்லுங்க. ஆக்சுவலி இதுதான் நம்பர் 1 மாடல். பேரு ஆ சொன்னான். என் பேர் சொன்னான். ஓ! ஓகே. இப்ப அவரோட கான்ட்ராக்ட் முடியுது. ஆ தெரியும். ஸோ, அதான் எங்க கம்பெனிக்காக எங்க கம்பெனியில அவர இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டு இருந்தேன். ஓ! ஓகே. ஸோ, இவரு தான் நம்பர் 1 மாடல். இவர பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் அவ்வளவா எதுவும் கிடைக்கல எங்களுக்கு. பேரு மட்டும் ஜியான்னாங்க. அதுதான் கேட்குறேன். ஜியான் ஒன்னா? அது தெரில. அவரோட பேரு ஜியான் ஒன் தான் சொன்னாங்க. ஸோ, ஓகே. பார்த்துக்கிறேன். கூட கூட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. அவ தான் அவங்களுக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஓ! ஓகே. பப்ளி. பாஸ். யார் அது? பாஸ் அந்த பொண்ணு பேரு வந்து கியோன்னு சொன்னாங்க பாஸ். அண்ட் அவரும் அந்த கியோன்ற பொண்ணு தான். அந்த கியோ தான் வந்து இவருக்கு மேனேஜர், புக்கிங் எல்லாமே. ஓ! ஓகே. ஸோ, எவ்வளோ சீக்கிரம் நம்ம கம்பெனிக்காக நீ அவர்கிட்ட பேசுறியோ நல்லது. எஸ் பாஸ். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஆல்ரெடி பேசிட்டேன் அந்த கியோட்ட. ஸோ, நம்ப அவர்ட்ட மட்டும் பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டா முடிஞ்சிடும். மேபி நான் நாளைக்குள்ள எல்லாமே அவர நம்ம கம்பெனியில ஜாயின் பண்ண வச்சுருவேன் பாஸ். ஓகே. ஓகே. நம்ப கிளம்பலாமா? கிளம்பலாம் பாஸ். ஸோ, இவ்வளோ நேரம் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ, இது ஒரு ஃபேஷன் வீக். எல்லா மாடல்ஸ் அண்ட் அவங்களுக்கான காஸ்டியூம் டிசைன்ஸை வச்சு நிறைய ஃபேஷன் டிசைனிங் வேர்ல்டே அங்கே தான் இருக்குது. ஸோ, உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பிராண்டுக்கு இது பண்ணுறான். அதே மாதிரி தான் யூங்கி வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்காரு, ஆகஸ்டின்றது. அந்த பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப இது அதுக்கான மாடலாக வந்து சூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேம்ப் வாக் இதுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ, அங்கே
ஒரு பெர்சன பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பெர்சன் அவங்க ஸ்டைல்ஸ், அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. ஸோ அந்த மாடல வந்து சூஸ் பண்றதுக்காக தான் ஆல்ரெடி நம்பர் 1 மாடல் அவங்க தான். எதுக்கும் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் யூங்கி வந்திருப்பாரு. ஸோ பார்த்தோன்னே அவருக்கும் ஓகேன்னு தோணுச்சு. ஸோ அதுதான் அவரோட பிஏ தான் வந்து பப்ளி. ஸோ அந்த மாடலோட பிஏ வந்து கியோ. ஸோ கியோன்னு வந்து அவங்க மாடலுக்கு வந்து பிஏ மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட், மேனேஜர் எல்லாமே. ஸோ இப்படி தான் வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பார்க்கலாமா அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் ஸ்டோரி போடுறேன். மேபி இனிமேட்டு கண்டினியூஸாக ஸ்டோரீஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. மேபி நான் கூடிய சீக்கிரம் ஸ்டோரீஸ் வந்து நான் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது வரையும் ஷார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எங்கள் சேனலில். ரொம்ப நாள் கழித்து ஒரு 300 வியூஸ்க்கு மேலே நான் ரீச் பண்ணிட்டு இருந்தேன் பழைய ஸ்டோரிக்கு. எனக்கே தெரியும் நான் ஃபஸ்ட்டு மாதிரி ஸ்டோரிஸ் எதுவும் கொடுக்குறதில்ல. பட் கொடுக்குற ஸ்டோரீஸை வந்து பாருங்கள். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஸ்டோரீஸ் போட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். அதுவும் நான் போடல, பப்ளி தான் போட்டுட்ருக்கா. ஸோ அவ்வளோதான். என்ன இப்போ நிறைய வச்சுருந்தேன் பேசுகிறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு எதுவும் தோணலை பேச. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நித்விஷா ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து பப்ளியோட ஃப்ரெண்ட். ஸோ பப்ளியோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ துணி வந்து விற்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நான் என் அம்மாக்காக வாங்கினேன் அவங்கக்கிட்ட சாரீஸ். ஸோ குவாலிட்டிஸ் வந்து செம்மையாக இருக்குது. ப்ரைஸுமே வந்து கரெக்டாக பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கொலன்னு பேச விரும்பலை. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூங்கி தான் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் பப்ளி இருக்கா. ஸோ பப்ளி வந்து யூங்கியவே பார்த்துட்டு, பாஸ் சொல்லு சொல்லு பப்ளி. பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ தான் நம்ம தான் இல்லைல்ல, யாரும் நம்ம பக்கத்தில் இல்லை. இப்போ என்னத்துக்கு நீ வந்து பாஸு கீஸுன்ட்ருக்க? என்ன விஷயம் எனக்கு சொல்லு. அதுவா, அது ஒன்றும் இல்லை யூஷுகா. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை, அந்த மாடலை நீ பார்த்தல்ல? ஆமாம் பார்த்தேன். இப்போ என்ன அந்த மாடலுக்கு? பார்க்க நல்லா இருக்கான். ஸ்டைலாக இருக்கான். அவன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன? இல்லை இல்லை இல்லை, அவன் பார்க்க நம்ம மூச்சி பாப்பா மாதிரியே இல்லை. என்ன மோச்சி மாதிரி இருக்கானா? பைத்தியமா நீ? மூச்சி ரொம்ப சாஃப்ட். அவன் சின்னதாக சவுண்டு கேட்டாலே பயப்படுற கேஸு. அவன் வந்து இவ்வளோ பெரிய மத்தியில் மாடலாக நடக்கிறான். நீ ஐயோ ஏன்டா? ஏன் ஏன் பொங்குற? நான் பொங்குறதுக்கா கேட்குறேன்? பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதுதான் வந்து கேட்டான். அதுக்கு ஏன் இப்படி பொங்குற? நான் எதுவும் சொல்லலை அவனை. ஏய் பப்ளி, என்னத்த நீ பேசிக்கிட்டு இருக்க? உனக்கே தெரியும்ல அவன் எவ்வளோ சாஃப்ட்டு, எவ்வளோ க்யூட்டு. அவன் சின்னதாக சவுண்டு கேட்டாலே இது பயப்படுற கேஸு. அப்படிப்பட்டவன் இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி, இத்தனை பேத்துக்கு முன்னாடி அவன் இவ்வளோ அழகா இல்லை இல்லை, இத்தனை பேத்துக்கு முன்னாடி அவன் வருவான்னு நீ எதுன்னு நினைக்கிறியா? அவனே ஒரு இன்ட்ரோவர்ட்டு, எப்படி வருவான்? அதுதான் எனக்கும் புரியல. ஆனால் பார்க்க அப்படியே மூச்சு பப்பா மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இல்லை. அதை தான் நானும் சொல்கிறேன்.
ஒரு வேளை இந்த உலகத்துல 7 பேர் ஒரே மாரி இருப்பாங்கன்னு வைங்கல்ல, அந்த மாரி ஏதாச்சும் இருக்கும் போல. ஆ மேபி இருக்கலாம். ஏய் என்னடி இலவ? எல்லாம் அந்த ஆ மாடலோட மேனேஜரா, ஃப்ரெண்டா, பிஏவான்னு எனக்கு தெரியல. அவ பேரு என்னமோ ஆ கியோன்னாங்க. ஆ ஆமா சொன்னீங்க. ஆ இல்ல அந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட்டா இருந்தாளா, அதான். என்னது சாஃப்ட்டா இருந்தாளா? ஆமா, சாஃப்ட்டா ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருந்தா. ஆ அதான். ஓ! அதான் மேடம் வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. ச்சீ! ச்சீ! எனக்கெல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஆ அப்புறம் என்ன? இல்ல பார்த்தோனே ஒரு மாரி வைப் அவ கூட நல்லா செட் ஆச்சா, அதான். அவ கூட எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆயிரலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அதான். ஓ! ஃப்ரெண்டு நீங்க. ஏய் சத்தியமா ஃப்ரெண்டு தான்டா. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. உனக்கே தெரியுமே. தெரியும், தெரியும். உன் ஆள பத்தியும் தெரியும், உன்ன பத்தியும் தெரியும். ஆ அப்புறம் என்ன? சரி, சரி. என்னைய அப்படியே இந்த காஃபி ஷாப்ல விட்டேன்னா, நான் போய் என் வேலைய பார்க்க போறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. பாவம் மோச்சிப்பா தனியா இருப்பான். ஏய் எனக்கு என் மோச்சிப்பாவ எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். நீ கிளம்பு. ஆ ஆ நான் கிளம்புறேன். அப்படியே கேட்டா மட்டும் ஃபீலிங்ஸ் ஒன்றும் இல்லைன்னுவானா. ஏய் என்னடி முனங்குற? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, சரி. பாய்டா யோங்கி. ஏய் என்ன? ஏய் போடா பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பப்ளி இறங்கிடுறாரு. ஸோ சுகா வீட்டுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலாக சுகாவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. சுகா வந்து ஒரு பெரிய ஃபேஷன் வேர்ல்டோட கிங்குன்னே வச்சுக்கலாம். அவர் தான். ஸோ ஃபேஷன் இதுக்கே கிங் அவர் தான். அவரோட பிராண்ட் வந்து அகஸ்டி அண்ட் அவரே மாடலாகவும் இருப்பார். ஸோ அந்த மாடல் தான் வந்து மாடலில் இருக்கிற பேர் தான் சுகா. அண்ட் அவரோட பேர் வந்து யோங்கி தான். ஆனால் வந்து அந்த பிராண்டோட ஓனர் வந்து சுகான்னு தான் தெரியும். யோங்கி வந்து இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அவங்க இதில் தான் சிஓ அந்த மாதிரி போகும்போது தான் வந்து யோங்கி. மற்றபடி வந்து அவர் வந்து அதிகமாக மாடல் அவரே வந்து அவரோட இதுக்கு மாடலாக இருக்கிறனால சுகான் தான் அவரோட பேர். ஸோ அகஸ்டி அண்ட் சுகா அவர் பிராண்ட் நேம் வந்து அகஸ்டி. அவர் வந்து அந்த பிராண்ட்லேயே அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு சுகா. ஸோ அவருக்கான ஒரு பார்ட்னரை தான் வந்து இப்போ சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கப்புள் ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அந்த இது அதுக்காக தான் வந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அவங்கள பற்றின இன்ட்ரோ. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக அந்த கார் ஒரு பெரிய மேன்ஷன் முன்னாடி போய் நிற்கிது. ஸோ அந்த மேன்ஷனுக்குள்ளே சுகா நடந்து போகிறாரு. அவர் நடந்து போகும்போது அங்கே ஒரு பர்சன், மாமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸை டர்ன் பண்ணால் அங்கே ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப க்யூட்டாக ஒரு தொலை தொலை ஷர்ட், ஒரு டிஷர்ட், ஒரு இது மாதிரி லூஸாக ஒரு டிஷர்ட், ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஸ்பெட்ஸ் போட்டுட்டு கையில் புக்கோட உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. படிச்சுக்கிட்டே வந்து அவன் நடந்து வரதை பார்த்துட்டு, மாமா நீங்கள் வந்துட்டீங்களான்னு அவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. அதை பார்த்துட்டு, வந்துட்டேன் ஜமன். என்ன பண்ணிகிட்ருக்க? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஜமன், நீ படி, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். ஓகே மாமா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டு அவர் பாட்டுக்கு அவர் படிக்கிறாரு. ஸோ சுகாவும் அப்படியே அவர் நடந்து போகும்போது டர்ன் பண்ணி அந்த பர்சனை அவர் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ உங்களுக்கே தெரியும் அங்கே யார் இருந்தாங்கன்னு. ஸோ அங்கே இருக்கிறது நம்ம ஜமன் தான். ஸோ ஜமன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் வந்து படிக்கிறது ஃபேஷன் டிசைனிங் தான் படிக்கிறாரு.
அவரு வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப க்யூட். அப்படியே அவ்வளோ க்யூட் அண்ட் சாஃப்ட்டா இருப்பாரு. ஒரு சத்தமா கூட பேச மாட்டாரு. ஸோ அவ்வளோ க்யூட் அண்ட் சாஃப்ட். ஸோ ஜிம்மன் வந்து யூங்கியோட இதில தான் ட்ரெய்னிங் வந்திருக்காரு. ஸோ ஸ்டடீஸ் முடிச்சுட்டாரு. ஸோ ட்ரைனிங்க்காக வந்திருக்காரு யோங்கி கிட்ட. பட் யோங்கி வந்து ஜிம்மனை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் நல்லா ட்ராயிங் பண்ணவர்னால நான் ஜிம்மன் வந்து பக்கத்துலேயே வச்சு அவரே வந்து இது பண்ணிக்கிறாரு. ஸோ ஜிம்மன் வந்து கம்பெனிக்கு போவார், வருவார். ஸோ வீட்டிலேயே இருந்து தான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படின்னா ஆன்லைன் ஒர்க் மாதிரி தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வீட்டில் இருந்தே இது பண்ணுறாரு. அண்ட் ஹையர் ஸ்டடீஸும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபேஷன் டிசைனிங்கில் ஹையர் ஃபேஷன் டிசைனிங்லாம் இருக்கும்ல, அதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படியே சைட் பை சைடு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மனுக்கு வந்து ஒரு அம்மா, அப்பா வந்து கிடையாது. ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ அப்பைலேருந்தே வந்து சுகா வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காரு. ஸோ ஜிமின்னா வந்து சுகாவோட அம்மா, அப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ சுகாவோட அம்மா, அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்து வெளில போயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வீட்டில் வந்து சுகாவும் ஜிம்மனும் மட்டும்தான். ஸோ ஜிம்மன் ரொம்ப ஸ்வீட் அண்ட் கேரிங் பர்சன். யோங்கிக்கும் அது நல்லாவே தெரியும். ஸோ அவர் என்னதான் வந்து வெளியில் ரூட் அண்ட் கோல்டாக இருந்தால் ஜிம்மன் கிட்ட வரும்போது மட்டும் யோங்கி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசுவார். கொஞ்சம் சத்தமாக கூட பேச மாட்டார். அவ்வளோதான் இப்போ ஜிம்மனோட இன்ட்ரோ. அப்படியே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ சுகாவும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து டின்னர் டேபிளில் உட்காராங்க. அது உட்காந்தோன்னே ஜிம்மன் அவ்வளோ அழகாக பார்த்து சுகாவுக்கு வந்து சர்வ் பண்ணுறாரு ஃபுட். சர்வ் பண்ணிகிட்ருக்க மாதிரி சுகா ஜிம்மனா சொல்லுங்கள் மாமா. சாப்பிட்டியா? ஆ சா சாப்பிட்டேன் மாமா. நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்யூட்டாக அவர் சுகாவுக்கு வந்து சர்வ் பண்ணுறாரு. ஸோ சுகாவும் சாப்பிட்றாரு. சாப்பிட்ருக்கும் போதே ஜிம்மனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாரு. அப்போது ஜிம்மன்னா என்னாச்சு மாமா, ஏதாச்சும் வேணுமா? இல்லை ஜிம்மனா, இன்னைக்கு நான் ஃபேஷன் இதுக்கு போயிருந்தேன். சொன்னாங்க மாமா. காலையிலே வந்து பப்ளி அவங்க வந்து சொல்லிகிட்ருந்தாங்க. அதான் இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு. சொன்னால அங்கே ஒரு பர்சனை இப்போ மீட் பண்ணேன். ஓ ஓகே மாமா. அதுக்கு இல்லை, அந்த பர்சன் பார்க்க அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்காங்க. என்ன மாமா? ஆமாம், அந்த பர்சன் பார்க்க ஒன்றை மாதிரியே இருக்காங்க. நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தனா ஆஃபீஸுக்கு வா. ஏன்னா இனிமேட்டு அவர் ஆஃபீஸில் தான் நம்ம கம்பெனிக்கு தான் மாடலாக ஒர்க் பண்ணுறாரு. வந்தனா மீட் பண்ணுவேன். ஓஹோ ஓ ஓகே மாமா, நான் வரேன் மாமா. சரி ஓகே. நீ உனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் நீ போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் வந்து போயிடுறாரு. போகிற ஜிம்மனையே வந்து யோங்கி வந்து குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காரு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட் இருக்கே. எப்படி அவனுக்கு அவனை மாதிரி இருந்தாலும் சரி, ஆனால் அவன்கிட்ட இருக்கிற அதே இது எப்படி இவன்கிட்டயும் இருக்கும்? சம்திங் ராங் ஷோங்கா. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, கண்டுபிடி. சரி ஓகே, பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகிறாங்க, இங்கே தானே. பார்த்துக்கிறேன் 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கியும் அவங்க சாப்பிட்டு அப்படியே அவரை தூங்க போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கம்பெனியை தான் காட்டுறாங்க. ஸோ சுகாவோட கம்பெனி. அந்த கம்பெனியில் எல்லாருமே வந்து அரேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ யோங்கியும் வராதை பார்த்துட்டு எல்லாருமே குட் மார்னிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும்
குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே விஷ் பண்ணிட்டு அப்படியே வராங்க. அவங்க வரும்போது பப்ளி தான், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வராரு. என்னாச்சு? இப்போ எதுக்கு இப்போ கத்திட்டு ஓடி வரேன்? பாஸ் பாஸ் பாஸ், அந்த மாடல் வந்துருவாங்க பாஸ். என்ன? ஆமாம், அந்த மாடல் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்கிட்ட பேசணும்னு வந்திருக்காங்களாம். ஏன்? நீயே பார்த்து பேசி முடிக்க வேண்டியதானே? இல்லை பாஸ், உங்ககிட்ட பார்த்து பேசி தான் இது பண்ணுவேன்னு சொல்லி கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவேன்னு சொல்லி வந்திருக்காங்க. என்ன இது புதுசாக இருக்குது? தெரில பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கே இருக்காங்க பாஸ்? உங்கள் கேபினில் தான். ஓகே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யுகாவும் வந்து பப்ளிக் கூட போகிறாரு. அப்போது கொஞ்சம் தூரம் போனேன்னு யாருமே இல்லை. அப்போது பப்ளி தான், சுகா என்ன? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டாச்சு பார்க்க அப்படியே மூச்சு மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஏதோ தூரத்துலேருந்து பார்க்க தான் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைடா, பக்கத்தில் பார்க்க அப்படியே மூச்சியே தான்டா. ஒரு செகண்ட் நானே மூச்சு தான் வந்திருக்கானான்னு நினச்சேன்டா. ஆனால் மூச்சு வந்து பேசுகிறது அவ்வளோ க்யூட்டாக பேசுவான்ல. ஆனால் இந்த பர்சன் கொஞ்சம் ரஃப்பாக பேசுகிறான்டா. இது பார்க்க வேணால் மூச்சு மாதிரி இருக்குது, ஆனால் மூச்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதை போய் தான் நான் பார்த்தா தான் எனக்கு தெரியும். நீ ஏன்டா இப்படி பேசுகிற? பின்ன என்னடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போகிறாங்க. அவள் போயிட்டு சுகா வந்து கேபின் ஓப்பன் பண்ணால் அங்கே 2 பர்சன் நின்றுட்டுருக்காங்க. சுகா அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் போய் நிற்கிறாங்க. அப்போது கியோ தான், பாஸ் ஆக்சுவலி இவர் தான் மாடல், பேர் வந்து ஜியான். 1 மினிட், எனக்கு அந்த பேரில் தான் ஒரு டவுட். அது என்ன ஜியான்? அது அது வந்து அது அது வந்து அது என்னோட பேர் தான். இப்போ என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம்னா அதுக்கு அர்த்தம்லாம் ஒன்றும் இல்லை. பிடிச்சிருக்குன்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன அதனால? ஓ ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ஜியான். நைஸ் மீட்டிங் யூ மிஸ்டர் யோங்கி. ஓ நைஸ் மீட்டிங் மிஸ்டர் யோங்கி. ஓகே, உங்கள் பிராண்ட் அகசிட்டிலாம்? ஆமாம். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை உங்கள் கூட கம்பைன் பண்ணி நான் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, ஸோ உங்கள் மாடலாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேப்பர் தந்தீங்கன்னா நான் சைன் பண்ணுவேன். பட் என்னால் இன்றைக்கி ஒர்க் பண்ண முடியாது. நான் நாளையிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுறேன். ஏன் இன்றைக்கி ஒர்க் பண்ண முடியாது? இன்னிலேருந்து ஐ ஹேவ் பர்சனல் ஒர்க். ஸோ இன்றைக்கி என்னால் முடியாது, நான் நாளையிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லையும் சைன் பண்ணிவிட்டு ஜியோனும் கியோவும் கிளம்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உங்கள் பேர்? கியோ. ஓகே, இவங்க பேர் என்னாச்சு? இல்லை, உங்கள் உண்மையான பேர் ஜியோன் தான்? ஆமாம், என்னோடய உண்மையான பேர் ஜியோன் தான். ஓ ஓகே, ஓகே, உங்கள் பேர் கியோ, உங்கள் பேர் ஜியோன்? ஆமாம், என் பேர் ஜியோன். ஓகே ஓகே ஓகே, யூ மை கோ. ஓ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் போயிடுறாங்க. அப்போ இப்படி தான், ஏன்டா போகிறவனே பிடிச்சி வச்சு கேட்டுட்ருக்க? இல்லை, எல்லாமே பார்க்க அப்படியே மூச்சு மாதிரியே இருக்கே, அதுதான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது பப்ளி. என்னடா வளர்ற? இல்லை, பார்க்க மூச்சு மாதிரி இருக்கிறது ஓகே தான். ஆனால் மூச்சுக்கு எந்த இடத்துலலாம் மச்சம் இருக்குமோ அதே இடத்துல எப்படி இவனுக்கும் மச்சம் இருக்கும்? என்னடா சொல்கிற? ஆமாம், மூச்சு கழுத்தில் ஒரு மச்சம் இருக்கும், அதே இடத்துல அதே மாதிரி இவனுக்கும் மச்சம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவன் கையோட
அந்த இதில் வந்து ஒரு டாட்டூ இருக்கும். அதே டாட்டூ இவன் உடம்புலையும் இருக்கு. அதுதான் எனக்கு இடிக்குது. ஓ! அப்படியா விஷயம்? ஆமா. எனக்கு பார்க்க நீ சொன்ன மாரி பேசுறது, இது பண்ணுறதெல்லாம் ஜமன் மாரி இல்ல. எமோச்சிப்பா மாரி இல்ல. ஆனா, பார்க்க எமோச்சிப்பா மாரி தான் இருக்கான். எமோச்சிப்பா கிட்ட எங்கெல்லாம் மச்சம் இருக்குமோ, அங்கெல்லாம் இவனுக்கும் இருக்கு. அதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. ஏய் பப்ளி, அந்த கியோவை பற்றின டீட்டெயில்ஸை கண்டுபிடி. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். கியோ வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவன் கூட இவனும் ஒர்க் பண்ண 2 பேரும் படிக்கிறாங்க. என்னது படிக்கிறாங்களா? ஆமாம், படிக்கிறாங்க 2 பேருமே. என்ன கோர்ஸ்லாம் எனக்கு தெரில. 2 பேரும் படிக்கிறாங்க. சைடாக மாடலிங் ஸ்டடீஸும் சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓ, ஓகே. அவளோட தட் மீன் அவனோட ஹெல்ப்பர், ஃப்ரெண்ட், அவளோட மேனேஜர் எல்லாமே கியோ தான். அவள் இந்த மாதிரி ஒரு இது வீட்டில் தங்கியிருக்கா. கூட யாரும் இல்லை. ஸோ அவள் மட்டும்தான் தனியாக தங்கியிருக்கான். அவ்வளோதான் அவளை பற்றின டீட்டெயில்ஸ். ஆனால் சுகா என்ன இவங்க 2 பேர்த்தோட சீக்ரெட்ஸை விட அவன் ஒருத்தன் போனான்ல ஜூன், ஆமாம், அவனை பற்றின சீக்ரெட்ஸ் நிறையா இருக்குடா. அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல அவன் பேரை தவிர. என்னடி சொல்கிற? நம்பர் 1 மாடலாக இருக்கான். அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கலனா என்ன விளையாடுறியா? இல்லைடா, உண்மையிலே அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல சிவா. நானும் தேடி அலசி ஆராய்ஞ்சிட்டேன். அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. அவன் சீக்ரெட், அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைடில் இருக்குது. ஓ, சம்திங் ஃபிஷி அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே டோர் நாக் பண்ணிவிட்டு மே கம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வராங்க. அந்த பர்சனை பார்த்துட்டு பப்ளி தான், ஏய் மோச்சி, என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? இல்லை, நேற்று மாமா தான் வந்து ஒரு மாடல் வராங்க, அவங்கள மீட் பண்ண வா அப்படின்னு கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். ஓ, அப்படியா? சரி சரி சரி. அந்த மாடல் வந்துட்டு போயிட்டாங்க. என்னது வந்துட்டு போயிட்டாங்களா? ஏன் அவங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணலையா? இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு போயிட்டாங்க. ஸோ வா, நம்ம 2 பேரும் போய் ஒர்க் பார்க்கலாம். ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பப்ளி கூட்டிகிட்டு போகிறான். போகிற ஜிம்மனையே வந்து சுகா ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ அதை பப்ளி பார்த்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு அவனை அப்படி பார்க்குற? எல்லாம் போகும்போது அப்படியே ரெமோ கணக்கில் போனான், வரும்போது அப்படியே அம்பி கணக்கில் வரானே, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் பட, அவன் பேசின பேச்சு எவ்வளோ ரக்கடாக இருந்தது. இது பார்த்தியா, குழந்தடா, என் குழந்த சின்னதாக சத்தம் கூட போட்டு பேசாது. என் குழந்தைய வந்து இது பண்ணுறேன். ஏய் பட பட அப்படின்னு சொல்லிட்டு பப்ளி தான் ஜிமினை வந்து போகிற ஜிமினியே பார்த்துட்டு நானும் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லிவிட்டு ஜிமின் பின்னாடியே போயிடுற பப்ளியும். ஸோ அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சுகா வந்து ஜிமினியே பார்த்துட்டு அவன் கேபினில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. பார்க்க எல்லாரும் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கான். ஆனால் சம்திங் இடிக்குதே. இவங்க கண்டுபிடி, இவங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படியே தான் டேஸஸ் எல்லாமே மூவ் ஆன் ஆகும். ஸோ ஜமான் வந்து பார்க்கலான்னு வருவார். பட் ஆனால் அவரால் மீட் பண்ணவே முடியாது. ஸோ இதுவே வந்து யூங்கிக்கு வந்து ரொம்ப வந்து டவுட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே தான் டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. டேஸஸ் ஸ்கிப் ஆக இந்த பக்கம் பப்ளியும் கியோவும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து 2 பேரும் சோல்மேட்ஸே ஆயிடுறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் நிறைய விஷயம் ஒத்து போகுது. ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகவே சுற்றிட்டுருக்காங்க. அப்பப்போ இவங்கியே கேட்பான், என்ன 2 பேரும் என்ன கப்பலாட்டம் சுற்றிட்டுருக்கீங்க?
என்னடி பண்ற? லவ் பண்றியா என்ன? சீ 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 சோல்மெட்டு மச்சான் சோல்மெட்டு. அது என்னடி சோல்மெட்டு? அதாவது எங்க 2 பேத்துக்கும் நெறைய விஷயம் ஒத்து போகுது யோங்கி. அதான் சோல்மெட்டா இருக்கும். ஆ சரி என்ன கருமமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் விட்டுறாரு. ஸோ நிறையா யூங்கியும் ஜியோனும் வந்து நிறைய ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக ரொம்ப க்ளோஸாலாம் எடுக்கிற மாதிரிலாம் நிறையா பப்ளி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பா. ஸோ வேணுன்ட்டே தான் பப்ளி அரேஞ்ச் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியாச்சும் யோங்கிக்கான அந்த இது ஜிமின் இல்லா அப்படின்றத வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து சுகாவுக்கு வந்து யூன்ஜுன் கூட வந்து அந்த க்ளோஸாக இருக்க ஸோ அவர் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இது வந்து ஜிமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணணும், இதை வந்து நான் இது பண்ணணும், ஏன் இந்த இதுன்னு அவன்கிட்டே இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்து டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோஷூட் தான். ஸோ யூனியன் கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா சுகா நிற்கிறாரு. சுகாக்கு முன்னாடி வந்து ஜொமன் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜிமினோட இப்போ ஹோல்ட் பண்ண மாதிரி சுகா நிற்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸில் தான் வந்து சுகா வந்து ஜிமினோட இப்போ பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது யூங்கி வந்து ஜூன் காதில் பார்க்க செம்மையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது யூனும் தேங்க்யூ, சும்மா சொல்லக்கூடாது, நீங்களும் செம்ம அழகாக தான் இருக்கீங்க, இப்போ தான் தெரியுது ஏன் ஆகஸ்ட் டியோட பிராண்ட் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கணும், இவ்வளோ அஞ்சமான சிவோவே இருக்கும் போது சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கீங்க. ஆனால் ஓகே, நீ ஃப்ரீயாக இருப்பியா? ஏன்? ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருந்தேனா நீ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், அதுக்கு தான். என்ன சொல்கிறீங்க? எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறீங்க? வாங்க, அதான் இத்தனை நாளாக என் கூட தானே இருக்க, வா. என்ன பயப்படுறியா என்ன? சீ அதெல்லாம் இல்லை, நான் ஏன் பயப்படணும், போகலாமே. கியோட்டோ சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கியோட்டோ சொல்லிட்டு ஓகே நான் யூங்கி கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கியோ தான், டே பார்த்துடா, நீ போகிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என்னமோ ஒரு கண்டுபிடிச்சிருவாரோன்னு பயமாக இருக்குது. ஏய் நீ வேற ஏண்டி பயம்புத்துற, நானே கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் நான் அவ்வளோ தூரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம் விடு, கண்டுபிடிச்சா என்ன, ஏன் மாமா தானே, அப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், நீ எதுவும் இது பண்ணி தொலையாதடி. சரி நான் எதுவும் பண்ணலை, நீ கிளம்ப பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கியோவும் ஜிமினும் குசுன்னு பேசிக்கிறாங்க. அதை வந்து பப்ளி பார்த்துட்டு, என்ன 2 பேரும் குசுன்னு பேசுகிறீங்க? ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூன்ஜூனும் வந்து சுகா கூட போயிடுறாரு. ஸோ சுகா ஸ்ட்ரெயிட்டாக யூன்ஜூனை வந்து வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அந்த வீட்டை பார்க்கும்போது யூன்ஜூன் வந்து ஏதோ புதுசாக வந்து பார்க்குற மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு, இது உங்கள் வீடா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் என் வீடு தான், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ உள்ளே போனால் அவர் வந்து ஒரு பர்சனை தேடுறாரு. யாரை தேடுறீங்க? அதுவா, எனக்கு இங்கே ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கள தான் தேடுறேன். யார்? அது வந்து யாருன்னா ஜிமின். என்னது ஜிமினா? யார் அது? அது மை ஹஸ்பண்ட். என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆஹா கல்யாணம் ஆகல, ஆனால் ஹஸ்பண்ட். புரியல, கல்யாணம் ஆகல ஆனால் ஹஸ்பண்ட்னா எனக்கு புரியல. லிவிங் டுகெதரா? லிவிங் டுகெதரும் இல்லை. அப்புறம் எனக்கு அவனை பிடிக்கும். ஓ ஓகே,
அவனுக்கும் என்னைய பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓ ஓகே. ஆனா வந்து இதுவரை சொல்லிக்கிட்டதில்ல. என்ன பாஸ் பிடிக்கும்னு சொல்றீங்க? அதுவரை சொல்லிக்கிட்டதில்லன்றீங்க. ஒரே வீட்ல இருக்கீங்க. எனக்கு புரியல. ஆக்சுவலி அவன் என் அத்தை பையன் தான். ஓ! கசினா நீங்க? ஆமா. கசின் தான். அவன் என் பின்னாடியே மாமா, மாமான்னு க்யூட்டா சொல்லிட்டு பின்னாடியே சுத்தி சுத்தி வருவானா. அதனால எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஓகே. அதே மாரி உன்னையும் எனக்கு பிடிக்கும். அ என்ன பாஸ் ஒளர்றீங்க? ஆமா. அவனையும் எனக்கு பிடிக்கும். உன்னையும் எனக்கு பிடிக்கும். பாஸ் விளையாடாதீங்க பாஸ். அவன பிடிக்குதுன்னா ஓகே. அவன் உங்க கசின் எல்லாமே ஓகே. என்னைய எப்படி பிடிக்கும்? என்னைய பார்த்து கிட்டத்தட்ட என்ன ஒரு 2 வீக்ஸ் ஆகுதா? அவ்வளோதானே. என்னைய பிடிக்குன்றீங்க? என்ன? ஆமா. உன்னையும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இதுவரையும் என்னைய யாரும் அட்ராக்ட் பண்ணதில்ல. அன்னைக்கு உன்னைய ஃபர்ஸ்ட் டே அந்த ரேம்ப் வாக்ல பார்க்கும்போதே விழுந்துட்டேன். அந்த பிளாக் கலர் கோட் அப்படியே உள்ள எதுவுமே போடாம ஒரே ஒரு பட்டனை மட்டும் போட்டு அவ்வளோ ஸ்டைலாக ஃபுல் பிளாக்கில் அப்படியே கூலர்ஸ்லேருந்து எல்லாமே விட்டு அவ்வளோ ஸ்டைலாக நடந்து வந்தியா? அப்பயே கவுந்துட்டேன். அதான் உன்னைய கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பாஸ் பிடிச்சிருக்குன்றீங்க, லவ் பண்ணுறேன்றீங்க. என்னைய ஏன் பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? அவனை எனக்கு பிடிக்கும். ஆனால் லவ் பண்ணலை. ஆனால் உன்னைய நான் லவ் பண்ணுறேன். பாஸ் 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 என்ன பாஸ் குழப்புறீங்க? எனக்கு சிக்ஸாக புரியல. நீங்கள் வந்து அவரை பிடிக்குன்றீங்க, ஜெமினா பிடிக்குன்றீங்க, லவ் பண்ணலைன்றீங்க, என்னைய லவ் பண்ணுறேன்றீங்க. என்னை குழப்பாதீங்க. என்ன தான் சொல்ல வரீங்க? அதாவது ஜான் ஐ லவ் யூ. பாஸ் சாரி, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. பாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்சன்லாம் நான் இல்லை. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இருந்துட்டு போட்டோம். நான் உன்னைய லவ் பண்ணுறேனே. பாஸ் இன்னும் வளர்றீங்க. அதான் உங்களுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருக்காங்கன்றீங்க. இப்போ என்ன லவ் பண்ணுறேன்? அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னையும் பண்ணிப்பேன். பாஸ் என்ன பாஸ் விளையாடுறீங்களா? அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னா நான் இதுக்கு? அவர் தான் உங்களை இப்போ எதுக்கு என்கிட்ட வரீங்க? இல்லை என்னமோ சொல்லிட்டு இருந்தில்ல, கண்டினியூ பண்ணு. அதான் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள்ல, அப்புறம் நான் எதுக்கு? அதாவது அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் உன்னைய நான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் 2 ஒய்ஃப் இருந்தால் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா? பாஸ் நான் ஒன்றும் ஒய்ஃப் இல்லை, ஹஸ்பண்ட் தான். என்ன? அவன் பக்கா ஒய்ஃப் மெட்டீரியல் தான். ஆனால் எனக்கு அவன் ஒய்ஃபாக இருக்கிறதால நீ ஒய்ஃபாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் பேசுகிறது எதுவும் சரியில்லை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் கிளம்புறாரு. போகிற ஜூனோட கையை பிடிச்சி அப்படியே இவங்கி இழுக்க அப்படியே வந்து ஜூன் வந்து யூங்கியோட செஸ்ட்டில் மோதி அப்படியே நிற்கிறாரு. ஸோ அவ்வளோ டைட்டாக வந்து யூங்கி வந்து ஜூனோட கையை அப்படியே பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி அவ்வளோ கிட்ட இழுத்து வச்சுருக்காரு. ஸோ யூங்கியோட மூச்சு காற்று வந்து ஜூனோட ஃபேஸ்லேயே படுது. ஸோ ஜூன் தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பாஸ் என்ன பண்ணுறீங்க? என்னை விடுறீங்களா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்கே போகிற?
ஒரு வேலையும் இல்லைன்னு தெரியும் எனக்கு. எங்கே போற? பாஸ், நீங்கள் பேசுகிறது உங்கள் இன்டென்ஷன் எல்லாம் தப்பாக இருக்குது. அதான் உங்களுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருக்கார்ல, விடுங்க, நான் கிளம்புறேன். அவன் என் ஹஸ்பண்ட் நான் சொன்னேன்னா, ஆனால் எங்களுக்கு கல்யாணமே ஆகலை. அதான் உங்களை பிடிச்சிருக்கு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னீங்களா, அப்புறம் எதுக்கு நான்? ஏய், அவனை வீட்டுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்காக நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாஸ், நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நான் கிளம்புறேன். கிளம்பு, ஆனால் எனக்கு ஓகே சொல்லிட்டு கிளம்பு. ஐயோ, நான் எதுக்கு ஓகே சொல்லணும்? நான் விடுங்க, நான் போகிறேன். ஏய், உனக்கு அவன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்கன்னு? வா, இங்கே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிரர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டு அவரோட ஹேர் எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து செட் பண்ணுறாரு. செட் பண்ணிவிட்டு அவரோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாமே போட்டு விட்டு அவர் அப்படியே வந்து ஃபேஸை காட்டுறாரு கண்ணாடியில். அவன் பார்க்க இப்படி தான் இருப்பான். என்ன மாதிரியா இருப்பான்? ஆமாம், என்ன மாதிரியே தான் இருப்பான். ஓ, ஓகே. ஆனால் நான் அவன் இல்லைல்ல, அதுதான் நானும் கேட்குறேன். அவனை மாதிரியே இருக்கே நீ, அவனுக்கு யார் எனக்கு கேட்டால்? ஆனால் நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை. ஓ, நீ அவன் இல்லை. ஆமாம், நான் அவன் இல்லை. ஓகே, உங்கள் ஹஸ்பண்டை என்ன மாதிரி இருக்கிறனால ஒன்றும் நீங்கள் வந்து என்னைய லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஹஸ்பண்டே கல்யாணம் பண்ணிக்கோங்க, இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து திரும்பியும் 2 அடி வைக்கிறாரு. திரும்பியும் அவர் கையை பிடிச்சி அந்த மிரர் பேக் சைடு ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. இப்போ ஜூன் தான். விடுங்க பாஸ், விடுங்க. ரொம்ப நீங்கள் ஏதோ உங்கள் இன்டென்ஷனே தப்பாக இருக்குது, விடுங்க ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திமிரிக்கிட்டே இருக்காரு. ஏய் ஜெமினா, இப்போ எதுக்கு திமிர? அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு வந்து ஒரு சாஃப்ட் வாய்ஸ் வருது. அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு ஜூனா. அப்படியே ஆஃப் ஆகி அப்படியே செல்ல மாதிரி நிற்கிறாரு. என்ன பெருசாக நான் அவன் இல்லை அப்படின்ட்டு இருந்தா, நான் அவன் இல்லைன்னு ஏதோ கோர்ட்டில் அப்படியே சட்டம் போட்டுட்டு இருந்தா, டேய் நான் அவன் இல்லை படத்தை நானும் தான் பார்த்துருக்கேன். அப்படியே வந்து அந்த டைலாக் நீ சொன்னால் நீ அவன் இல்லைன்னு ஆயிருமா? ஏய் ஜெமினா, ஏன் இந்த வேஷன்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த மூச்சியோட இந்த ஜியோனா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருந்தடா டேய் மாடலில், அந்த ரேம்போக்கில் அவ்வளோ லைட் செட்டிங்ஸில் நடந்து வந்து பா, அந்த நிலாவே இறங்கி வந்து நடந்து வந்த மாதிரி இருந்தது. அங்கேயே ஃப்ளாட் ஆகிட்டேன். அப்படியே சரி வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு இடிச்சிச்சு. பக்கம் என்ன மாதிரியே இருக்கே, என்னடா அது தப்பாக இருக்கேன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் அப்படியே அம்பி மாதிரி கண்ணாடி போட்டுட்டு அப்படியே லூஸாக டிஷர்ட் போட்டுட்டு ஷர்ட் கீழே இது போட்டுட்டு அப்படி ஒன்றுமே தெரியாத பச்சை கலந்த மாதிரி இருந்த பற்றியா எல்லாமே பண்ணேன், கரெக்டு தான். ஆனால் இதோ இந்த நெக்கில் இருக்கே, இந்த மச்சத்தை மறந்துட்டே ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரொட்டேட் தான். ஜெமின் அப்படியே இவங்கியோட செஸ்ட்டில் மோதி அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் ஜெமின் வந்து இவங்கிய பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ இவங்க தான், என்ன மச்சி கரெக்டு தானே? என்ன நீங்கள் மூச்சு கீச்சின்னு இருக்கீங்க? நான் மூச்சு இல்லை, நான் ஜிகான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பியும் வந்து திமிரிக்கிட்டு கிளம்புறாரு. ரொம்ப திமிராதடா
அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிற போகிறேன். என்ன என் என்ன என்னென்னமோ பேசுகிறீங்க. நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதான் கண்டுபிடிச்சிட்டேன்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற. இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் கிடையாது, நான் வேறு, நீங்கள் சொல்கிற பர்சன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திமிரிக்கிட்டே போக, சரி ஓகே ஒத்துக்கலல்ல, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. ஸோ அந்த பர்சனும் 2 அடி வைக்கிறாரு. வச்சுட்டு வெ 2 அடி நவுந்தோன்னே அப்போ யூங்கி தான், சரி ஜிமன், எல்லாமே ஓகே தான், ஆனால் இதை எப்படி நீ மறந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெக்லேருந்து ஒரு செயினை வந்து காட்டுறாரு. ஸோ அதாவது அவர் யூங்கி கையில் ஒரு செயின் இருக்குது. அந்த செயின் வந்து ஜிமினோட நெக்கில் இருந்திருக்கும். ஸோ அவர் இப்போ திமிர்றது அது பண்ணதில் யூங்கி தான் வந்து அவர் கழுத்துலேருந்து செயினை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ தான் அந்த செயினை அவர் காட்டுறாரு. ஜியோன் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் திரும்பி அந்த செயினை தான் பார்க்குறாரு. ஆக்சுவலி அந்த செயினில் வந்து யூஎம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜே அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அது வந்து யூங்கி ஜிமன் அப்படின்ற அந்த ஒரு 2 வேர்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஜிமன் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு அவரை டிசைன் பண்ணதே வந்து அந்த வைஜேயை தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு டிசைனும் கூட. ஸோ டிசைன் பண்ணி அவர் வந்து அவரே செயினாக மேக் பண்ணி அவர் ஹேங் பண்ணியிருப்பார். இது வந்து சுகாவுக்கு தெரியும். பட் ஆனால் அது வந்து பெருசாக எடுத்திருக்க மாட்டார். பட் அதே செயினை வந்து இவன் ஜூனோட நெக்கில் வந்து ஒரு இந்த 2 வீக்ஸ் ஃபோட்டோஷூட்டில் வந்து ஒரு 5th டே 6th டேலே வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அப்பயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, ஓகே இது நம்ம மோச்சி தான், இவன் தான் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இப்பயும் நீ சொல்லுவியா ஜிமினா நான் அவன் இல்லைன்னு? மாமா அந்த செயின் கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னேன். பாடுறா எவ்வளோ நேரம் அவ்வளோ ரக்கடா அப்படி திமிர்த்தனமாக பேசிகிட்டு இருந்த ஜிமினா எங்க இப்போ என்னடா அப்படியே அம்பி மாதிரி சாஃப்டாக க்யூட்டாக எப்படி பேசுகிற? சரி ஓகே ஒத்துக்கிறேன், நான் தான் ஜியோன், அது செயினை குடும்பமா அப்படின்னு சொல்லி. ஸோ சாரி ஜிமன், சாரி என்னால் தர முடியாது, முடிஞ்சா என்கிட்டேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த செயினை அவர்கிட்ட தர மாதிரி தந்து அப்படியே அவர் பக்கம் இழுத்துட்றாரு ஜியூனாவை, சாரி ஜிமினை. ஸோ ஜிமன் அப்படியே சுகாவோட இடித்து சுகா கிட்ட வந்து நிற்கிறாரு. சுகா வந்து அப்படியே ஒரு கையால் ஜிமினோட இப்போ பிடிச்சிட்டு இன்னொரு கையால் அந்த செயினை பிடிச்சிட்டே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாரி ஜூனாவில் ஜிமன் அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காலேஜ் சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு கியோ ஃப்ரெண்டானா. ஸோ அவன் மூலியமாக தான் நான் மாடலிங் போனேன். ஸோ மாடலிங் போய் நான் ஒரு 2-3 இதுதான் வந்து மாடலிங் பண்ணேன். நல்லா நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ ரீச் ஆகும்போது ஒரு இன்டர்வியூவில் தான் வந்து கேட்டாங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ என்னோடய ஐடென்டிட்டியும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி நான் பண்ணேன். ஏன்னா உனக்கு சாஃப்டாக க்யூட்டாக இருந்தால் தானே பிடிக்கும், அதான் அப்படி இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சி நான் வந்து மறைச்சிட்டேன். ஸோ அதனால தான் என் பேர் ஜியோன்னு
மாற்றினேன். அப்புறம் என்னோடய ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிட்டேன். பட் கண்டுபிடிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆஹா. ஏய், எனக்கு இந்த மூச்சியோட அந்த ஜியோனோ தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், அது என்னடா ஜியோனோ? அது ஒன்றும் இல்லை, என்னோட பேர் ஜிமின்ல. ஆமாம், அதுலேருந்து ஜேயும். உன் பேர் யூங்கி தானே? ஆமாம், அதுலேருந்து YOUNனையும் சேர்த்து ஜியோன்னு வச்சிட்டேன். ஓ, ஓகே. நினச்சேன் என்னடா அது என்னோட வேர்டிங்கே வருதுன்னு யோசித்தேன். பரவாயில்ல. மாமா தான் நான் தெரிஞ்சிச்சுன்னா சின்ன கொடு மாமா அப்படின்னு வந்து க்யூட்டாக கேட்குறாரு. பாரு, இந்த மூச்சு தான் அவ்வளோ வேலைத்தனமும் பண்ணுதெல்லாம். அது எப்படிடா வீட்டுக்கு வந்தா அம்பி, வெளியில் போனால் ரெமோ, அதுவும் ஃப்ளோட்டிங்கு. ஃப்ளோட்டிங்கு. ஆமாம், அப்போல்லாம் இல்லை, அவங்க வந்து பேசினாங்க, நானும் கம்பெனி கொடுத்தேன். ஓ, சாருக்கு ஃப்ளோட்டிங் கேட்குதா? ஆமாம், அப்போல்லாம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாஃப்டாக பேசுகிறாரு. அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ், வாட்டன் நடிப்புடாப்பா, நான் நடிப்பு டே அஸ்கரை விட கொடுக்கலாம்டா உன் நடிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அப்படியே திரும்பி பார்க்க, ஏய் இங்கே என்னடி பண்ணுற? ஏய் யூங்கி, உங்ககிட்ட நான் பேச வரல, நான் அந்த அஸ்கரோட கிட்ட பேச வந்திருக்கேன். அது வந்து மச்சான் சாரிடா, சோல்மேட் ஆயிட்டாளா, அதான் கொஞ்சம் வளரிட்டேன் நினச்சேன். பப்ளி, அது வந்து இங்கே பாரு ஜிமின்னா, ஆல்ரெடி எனக்கு 2 காது குத்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் சைடு காதும் குத்தியாச்சு. இந்த மாதிரிலாம் பேசுத, அந்த மாதிரி டோனேடு. அது வந்து பப்ளி, அது வந்து ஏண்டி என் மூச்சு செலுத்து, ஏண்டி இது பண்ணுற? படா டேய், எவ்வளோ இருந்தா என்கிட்டேருந்து மறைச்சிருப்பான்டா, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான், என்கிட்டயே வந்து மறைச்சிட்டான்டா. இப்போ என்ன? அது ஒன்றும் இல்லை பப்ளி, நீ உங்ககிட்ட தெரிஞ்சிச்சுன்னா மாமா கிட்ட நீ சொல்லிடுவேன் தான் நான் சொல்லலை. அப்பா, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பச்சை குழந்த மாதிரி ஃபேஸ் வெங்கடா வைக்க கற்றுக்கிட்ட, பார்க்க முடியலாட்டே. நீயே அவனை சம்மதி, நான் கிளம்புறேன். பப்ளி, ஐயோ ஆண்டவா, டேய் நான் எங்கேயும் போகலடா, போய் கியோவை விட்டுட்டு வரேன்டா. அது வரையும் உன் மாமாவோட நீ பேசிட்டு என்ஜாய் பண்ணு, நான் என் கியோவை கூட்டிகிட்டு நான் என்ஜாய் பண்ணுவேன். பப்ளி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன, 2 பேரும் கப்புள்ஸா? அவன் என் சோல்மேட்டு, கப்புள்லாம் இல்லை. ஓஹோ, ஓகே. ஆனால் பார்க்க சோல்மேட் மாதிரியே தெரியல, அதான் கேட்டேன். அல்ல, உன் ஆள் அங்கே தானே இருக்கேன், போய் பருப்பு, நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன், பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னா பாய் போ, அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். அண்ணே மச்சான், அப்படிலாம் மறைக்காதடா, போடா, ஏதோ வளரிட்டேன். ஆமாம், எல்லாத்தையும் வளரிடு, உன்னையும் வச்சுக்கிட்டு. பப்ளி, அவளை பார்த்துக்கோ, நீ வருத்தப்படாத ஜிமினா, நான் என் செல்லத்தை பார்த்துக்கிறேன். என்னது செல்லம்மா? இப்போ தான் சோல்மேட்டு தான், ஆனாலும் செல்லமும் கூட. ஓஹோ, நீ நடத்துடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை விட்டுறான். ஸோ பப்ளியும் கியோவும் கிளம்பிடுறாங்க. இப்போ சுகா தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்காங்க.
அம்மா அதான் நான் தான் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, ஏன் இப்போ இப்படி பார்க்குறீங்க? இல்லை சும்மா சொல்லக்கூடாது, செம்ம பேசுதாண்டா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மனை வந்து லிஃப்ட் பண்ணுறாரு. மாமா எங்கே கூட்டிகிட்டு போகிறா? ஆ அதான் என் செல்லக்குட்டி செம்ம அழகாக இருந்துச்சா, பார்த்ததுலேருந்து என்னென்னமோ பண்ணுது. அதான் கூட்டிகிட்டு போய் என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே பண்ண போகிறேன். மாமா ஐயோ சினுங்காதடா, நீ சினுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் ஐயோ இப்போ தானே சொன்னேன் சினுங்காதன்னு, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜெமினை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி போகிறாரு. ஓகே, அன்கட் வெர்ஷனை டெலகிராமில் போடுறேன், பார்த்துக்கோங்க. பாய் கைஸ். அவ்வளோதான், நிறையா பேசணுன்ட்டு இருந்துச்சு, ஆனால் எதுவுமே பேச தோணலை. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.